Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 7 அழகு பயிற்சி 7ல 7ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்திருக்கான்? ஓர் இறைக்கண்டத்தின் இரு முனைகளின் சுற்றளவு 18 மீட்டர். இரு முனைகளின் சுற்றளவுகள் வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோ. 18 மீட்டர், 16 மீட்டர். ஒரு இடைக்கண்டம் வரைங்க. சுற்றளவு, சுற்றளவுனா இது 2πr. இந்த 2πr வந்து இதுதான் சுற்றளவுனா என்னது? இது மட்டும். அதே போல இங்க இது மட்டும் சுற்றளவு. பரப்பளவுனா தான் ஃபுல்லும், இது சுற்றளவு. ஓகே, மேல இருக்கிறதுனுடைய சுற்றளவு 18 மீட்டர். அதே போல இங்க கீழே இருக்கிறதுனுடைய சுற்றளவு 16 மீட்டர். சாய் உயரம், அதனுடைய இந்த சாய் உயரம் 4 மீட்டர். இதுதான் இந்த இடைக்கண்டத்தினுடைய வேல்யூஸ். ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய் வீதம் இடைக்கண்டத்தின் வலைபரப்பில் வர்ணம் பூச ஆகும் ஒத்த செலவு. வலைபரப்புக்கு வர்ணம் பூசுறான். இடைக்கண்டத்தின் வலைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இடைக்கண்டத்தின் மேல்முனை சுற்றளவு, மேல்முனை சுற்றளவு is equal to 2πr, கேபிட்டல் ஆர். வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr தானே போடுவான். இப்போ மேல்முனைங்கிற 2πr. அந்த 2πr தான் எவ்வளவு? 18 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 7/2 இன்ட்டு 22 9 பித்தேல 63/22 வச்சுக்கிறோம். அதே போல இடைக்கண்டத்தின் கீழ்முனை சுற்றளவு (2πr). அந்த 2πr ஈக்குவல் டு 16 மீட்டர். இதுல இருந்து ஸ்மால் ஆர் கண்டுபிடிப்போம். (56/22) வச்சுக்கிறோம் ஸ்மால் ஆர். எல் சாய் உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர். ஸோ இடைக்கண்டத்தின் வலைபரப்பு முதல்ல பையார் தான் ஜென்ரலா கூம்பின் வலைபரப்புக்கு ஃபார்முலா. இங்க ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். ஸோ பை ஆர் எவ்வளவு? கேபிட்டல் ஆர் 63/22. ஸ்மால் ஆர் எவ்வளவு? 56/22. எல் எவ்வளவு? 4. இது 22/7 வெளியே போடு. உள்ள 22 எல்சிஎம் எடுத்து கூட்டினோம்னா 4 7 7 மிச்ச 4 49 7 7 49 68 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச 100 ரூபா. ஆகும் செலவு எவ்வளவு? 100 ரூபாய். அப்பனா இப்ப எவ்வளவு சதுர மீட்டரு? அந்த இடைக்கண்டத்தின் வலைபரப்பு 68 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச. ₹6800. அந்த இடைக்கண்டத்தை வர்ணம் பூச எவ்வளவு ரூபா செலவாகுது? 6800. ஆன்சர் என்னது? 6800 ரூபாய் தான் வர்ணம் பூச ஆகும் செலவு. ஓகே.